RSS பாஜகவால் கட்சி தொடங்கியவர் விஜய் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர் ஜவாஹிருல்லாவை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாகை அவுரித்திடலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய திருமாவளவன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உள்ள உறுதி தற்போது உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என்றும், ஜெயலலிதா ஏற்க மறுத்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். RSS பாஜகவால் கட்சி தொடங்கியவர் விஜய் என்றும், திமுகவை மட்டுமே விமர்சிக்கும் அவர் பாஜகவை ஒருபோதும் விமர்சிப்பது கிடையாது என்றும் தெரிவித்தார். அதிமுகவுக்கோ விஜய் கட்சிக்கோ ஓட்டு போடக்கூடாது. விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபியை வலிமைப்படுத்தும். இரட்டைக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபியை வலிமைப்படுத்தும். இரட்டைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு தான் போய் சேரும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார், மோடியை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தார். மோடியா லேடியா மோடி பார்க்கலாம் என்று இதெல்லாம் நடந்த வரலாறு எடப்பாடி மறந்து போயிருக்கலாம், திருமாவளவன் மறக்க மாட்டார். எந்த காலத்தில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா இல்லையா? எடப்பாடியை மறந்து போனார். எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தார்? அது CBI உருவாக்கிய கூட்டணி. எடப்பாடியை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது CBI, தினகரனை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது CBI, உடைந்த பாமகவை மிரட்டி பாஜகவோடு சேர்த்தது CBI. அது CBI